بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من تزكى وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய கிருபையினால இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்களினுடைய இஹ்யா உலூமுத்தீனுடைய 27வது வகுப்பு இன்று நடைபெறுகிறது. மனிதனின் செயல்பாடுகள் என்பது அவனுடைய உடல் உறுப்புகளின் அசைவை கொண்டுதான் இருக்குது. மனிதனின் உடல் உறுப்புகளினுடைய செயல்பாடுகள் என்பது அவனுடைய உள்ளத்தினுடைய முடிவை பொறுத்து தான் இருக்கிறது. இப்போ உள்ளத்தினுடைய முடிவு என்பது அவனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த போராட்டத்தினுடைய முடிவில் தான் இருக்கிறது. அந்த போராட்டம் என்பது இரண்டுக்கு மத்தியில் நடைபெறுகிறது. ஒன்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படுத்தப்படுகின்ற நேர்வழியும் ஷைத்தானின் புறத்திலிருந்து தூண்டப்படக்கூடிய தீய வழியும், இந்த இரண்டுக்கும் மத்தியில் தான் அந்த போராட்டம் என்பது ஏற்படுகிறது. சரியா? அதைத்தான் நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம். மனிதனுடைய உள்மன அமைப்பு அப்படிங்கிறது 4 கூறுகளை மையமாக கொண்டது. அதில் முதலாவது கூறு ரூஹ். எஸ்அலூனக அனிர் ரூஹ் குலிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி. இந்த ரூஹை பற்றி அவங்க கேட்குறாங்க, அவங்க கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் இது அல்லாஹ்வின் கட்டளை என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வினுடைய கட்டளை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய விருப்பத்தை பிரதிபலிக்கும் வகையில் தான் இருக்கும். அல்லாஹ்வின் கட்டளை என்பது எப்படி இருக்கும்? அல்லாஹ்வினுடைய விருப்பத்தை பிரதிபலிக்கும் வகையில் தான் இருக்கும். அல்லாஹ்வினுடைய விருப்பம் என்பது எப்படி இருக்கும்? நேர்வழியை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும், மறுமையை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் தான் ரூஹ் அப்படிங்கிறது அல்லாஹ்வினுடைய விருப்பத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாகவும் அவனின் பக்கமே நம்மை ஈர்க்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். இதுதான் ரூஹினுடைய இயல்பு தன்மை. இரண்டாவது கூறு அக்ல் என்று சொல்லப்படக்கூடிய அறிவு. அறிவினுடைய இயல்பு தன்மை என்ன அப்படின்னு சொன்னால் எது நல்லது எது தப்பு அப்படிங்கிறத அவனுக்கு உணர்த்தக்கூடிய வேலையை செய்யக்கூடியது தான் அறிவு. மூன்றாவது நஃப்ஸு. நஃப்ஸை பொறுத்த வரைக்கும் மனிதனின் ஆசைகளை தூண்டக்கூடிய ஒன்று, மனிதனின் இச்சைகளை தூண்டக்கூடியது, மனிதனின் ஆதாயத்தை தூண்டக்கூடியது, மனிதனின் சுய நலத்தை தூண்டக்கூடியது. இதுவெல்லாம் நஃப்ஸினுடைய தன்மைகள். ஏன் இதை நம்ம தெளிவாக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நஃப்ஸில் தான் இங்கே பிரச்சனையே இருக்குது. ஒரு மனிதனின் செயல்பாடுகளுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது நஃப்ஸு தான். வீட்டுக்குள்ளே பாம்பு இருக்குது அடிக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி எடுக்கிறத விட வீட்டுக்குள்ள இந்த ரூமுக்குள்ள இந்த பீரோக்கு பின்னாடி பாம்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அடிக்கிறது ஈஸி. அந்த அடிப்படையில் தான் மறுமையினுடைய வெற்றியை தடுக்கக்கூடிய காரியங்களுக்கு எதிராக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த போராட்டத்துக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையும் அந்த தடைகளும் எதன் மூலமாக உருவாகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பாம்பு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கிளியராக கண்டுபிடிச்சிடுற மாதிரி அதிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வது என்பது எளிது. அந்த அடிப்படையில் தான் இந்த 4 கூறுகளினுடைய அவசியம் நமக்கு புரியுது இல்லையா? அப்போ மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நஃப்ஸு. நஃப்ஸை பொறுத்த வரைக்கும் மனிதனின் ஆசைகளை தூண்டக்கூடியது, அவனுடைய இச்சைகளை தூண்டக்கூடியது, உலக ஆதாயத்தை தூண்டக்கூடியது, சுயநலத்தை தூண்டக்கூடியது. இது நஃப்ஸினுடைய இயல்பு தன்மை. நான்காவது கல்பு. இறுதி முடிவை எடுக்கக்கூடிய தலைமையகம் தான் இந்த கல்பு. இந்த கல்பை பொறுத்த வரைக்கும் ரூஹு சொல்கிறத கேட்குறதா, அக்குல் சொல்கிறத கேட்குறதா, நஃப்ஸு சொல்கிறத கேட்குறதா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுதான் கட்டளையிட போகிறது. எந்த அடிப்படையில் இந்த இறுதி முடிவை எடுக்கும் அப்படின்னு சொன்னால் இதில் யாருடைய பேச்சு பலமாக இருக்கிறதோ அதன் அடிப்படையில் இந்த கல்பு முடிவு செய்யும். ரூஹினுடைய தூண்டுதல் பலமாக இருந்துச்சுன்னு சொன்னால் கல்பு ரூஹினுடைய ஆணைப்படி செயல்படும். அக்குல் சொல்கிறது பலமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கல்பு அக்குலை பின்பற்றும். நஃப்ஸு சொல்கிறது பலமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கல்பு நஃப்ஸை பின்பற்றும். அப்போது முடிவெடுக்கக்கூடிய அந்த கல்பு என்பது இந்த மூவரினுடைய பேச்சில் எது பலமாக இருக்கிறதோ அதன் அடிப்படையில் கட்டளையிடும். சரி, கல்பு கட்டளையிட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? உடல் செயல்படும். அதுக்கு தான் நம்ம சென்ற வாரமே ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொன்னோம். அதையும் நான் திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால் கடுமையான கடன் சுமையில் இருக்கிறான். எப்படிடா இந்த கடன் சுமையிலிருந்து வெளியே வர்றது அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்கான். யாருமே பார்க்காத வகையில் ஒரு தங்க சங்கிலி ஒன்று கிடக்குது. அப்போ நஃப்ஸு சொல்லும், ஒரு தங்க சங்கிலி ஒன்று கிடக்குது, அதை எடுத்து விற்றுட்டு கடன் அடைச்சிட்டு நிம்மதியாயிரு அப்படின்னு சொல்லி நஃப்ஸு சொல்லும். அக்குல் சொல்லும், இது உன்னோடது இல்லை, நீ தேவையில்லாமல் எடுத்து மாட்டிக்காத, மாட்டிக்கிட்டேன்னு சொன்னால் நீ அசிங்கப்பட்டுருவ, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அக்குல் சொல்லும். ரூஹ் என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நாளைக்கு மறுமையில் அதை பற்றி கேட்பான், அதில் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னால் பெரிய நஷ்டமாக போயிடும், அதனால் அல்லாஹ்வை பயந்துக்க, மறுமை நாளை பயந்துக்க, நரகத்தை பயந்துக்க அப்படின்னு சொல்லி ரூஹு சொல்லும்.
இப்போ கல்வி என்ன செய்யும்? முடிவெடுக்கும். ரூஹ் சொல்றது பலமாக இருக்கும் பட்சத்தில் கல்வி என்ன செய்யும்? வேண்டாம், வெற்றி எடுக்காதன்னு சொல்லிடும். அக்குல் சொல்றது பலமாக இருந்துச்சுன்னு சொன்னால் கல்வி என்ன செய்யும்? எடுக்காத, தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்குவே அப்படின்னு சொல்லிடும். ஆனால் நஃப்ஸு சொல்றது அந்த கல்வி கேட்டுச்சு அப்படின்னு சொன்னால் எடுக்க சொல்லிடும். அப்போ கல்வியினுடைய ஆணைப்படி அவனுடைய உடல் செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்போ மனிதனின் செயல்பாடுகள் முழுக்க எதை அடிப்படையாக கொண்டது? உள்ளத்தை அடிப்படையாக கொண்டது. மனிதனின் செயல்பாடுகள் அனைத்தும் உள்ளத்தை அடிப்படையாக கொண்டது. அப்படின்னா உள்ளத்தின் ஆணையை, உள்ளத்தின் கட்டளையை அடிப்படையாக கொண்டது தான் மனிதனினுடைய செயல்பாடுகள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க என்ன அப்படின்னு சொன்னால், உடலில் ஒரு பகுதி இருக்கிறது, அந்த பகுதி சீராகிவிட்டால் உடலின் அனைத்து செயல்பாடுகளும் சீரடைந்து விடும். அந்த பகுதி சீர்கட்டு விட்டால் அனைத்தும் சீர்கட்டு விடும். அந்த பகுதி தான் அலா வஹியல் கல்பு, அதுதான் கல்பு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ கல்பு சரியான முடிவெடுத்துச்சு அப்படின்னு சொன்னா அவனுடைய செயல்பாடுகளும் சரியாகவே இருக்கும். கல்பு தவறான முடிவெடுத்துருச்சு அப்படின்னு சொன்னா அவனுடைய செயல்பாடுகளும் தவறாகவே போயிடும். அப்படிங்கிற அடிப்படை புரிதல் நமக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ அல்லாஹ் எவ்வளவு பெரிய நுட்பமானவன் அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியும். அவனுடைய ஏற்பாடு அப்படிங்கிறது நேசு மாசானது கிடையாது. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படைப்புகளுக்கு மத்தியில் இவ்வளோ உயர்ந்த படைப்புன்னு சொல்லப்படக்கூடிய இந்த மனித வாழ்வில் அவன் வச்சிருக்கக்கூடிய எக்ஸாம் அப்படிங்கிறது சாதாரணமானது கிடையாது. இன்னைக்கு நாம் உலகத்தில் பார்க்கக்கூடிய எக்ஸாம்லேயே எவ்வளோ காம்ப்ளிகேட்டட், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அல்லாஹினுடைய எக்ஸாம் அப்படிங்கிறது சாதாரணம் இல்லை. இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய அந்த எக்ஸாம்லாம் இருக்குது, அதனுடைய ரிசல்ட் இருக்குது இல்லையா, அதனால் கிடைக்கக்கூடிய பலன் இருக்குது இல்லையா, அதெல்லாம் தற்காலிகமானது. ஆனால் அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய இந்த எக்ஸாமில் கிடைக்கக்கூடிய அந்த பலன் இருக்குது இல்லையா, அந்த ரிசல்ட் இருக்குது இல்லையா, அது நிரந்தரமான வாழ்வை தீர்மானிக்கக்கூடியது. அப்படிங்கிறதுனால இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, உணரக்கூடிய எல்லா வகையிலான சோதனையை விட அல்லாஹ்வுடைய இந்த சோதனை அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் சேலஞ்ச் ஆனது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். சரிங்களா? சரி, இந்த மனித வாழ்வினுடைய சோதனை அப்படிங்கிறது அவன் நேரான வழியில் வாழ்றானா இல்லை தவறான வழியில் வாழ்றானா அப்படிங்கிறத பார்க்கறது தான். அப்போ நேரான வழியினுடைய தூண்டுதல்களும் தவறான வழியினுடைய தூண்டுதல்களும் அங்கே சரிசமமாக போராடி கொண்டு இருக்கிறது. சரியா? அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னால், நேரான வழியில் வாழ்வதற்கான வழிகளையும் தவறான வழியில் செல்வதற்கான தூண்டுதல்களையும் அல்லாஹ் சரிசமமாகவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அப்போ தான் அது முழுமையான தேர்வாக இருக்கும், முழுமையான சோதனையாக இருக்கும். அந்த அடிப்படையில் எதுவெல்லாம் நேரான வழியை தூண்டக்கூடியது, நேரான வழியில் நம்மை வழிநடத்தக்கூடியது, எதுவெல்லாம் தவறான வழியை தூண்டக்கூடியது, தவறான வழியில் வழிநடத்தக்கூடியது அப்படிங்கிறது அல்லாஹ் எப்படி இந்த 4 கூறுகளை இவ்வளவு துல்லியமாக அமைச்சானோ அந்த மாதிரி அது அதன்படி வழிநடத்தக்கூடிய வழிவகைகளையும் அல்லாஹ் துல்லியமாகவே அமைத்து வைத்திருக்கிறான். சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில் ஃபர்ஸ்ட் நன்மைக்கான வழிகள், அதாவது நல்வழியின் பக்கமாக செலுத்தக்கூடிய வழிகள். அதில் முதலாவது அல்லாஹ் நான் படைக்கப்பட்டவன், அல்லாஹ் என்னை படைத்தவன், அவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறான், அவனுடைய கட்டளைப்படி நான் வாழ்வது தான் எனக்கு வெற்றியை தரக்கூடியது, அதுதான் நேரான வழி என்பதை உணர்ந்து அவன் நேரான வழியில் தன்னை செலுத்தி கொள்ள வேண்டும். அப்போ நேர்வழியின் தூண்டல், நல்வழியின் தூண்டல் என்பதனுடைய முதல் காரணி அல்லாஹ் படைத்த ரப்புல் ஆலமீன். சரிங்களா? முதல் நல்வழியின் பக்கமாக தூண்டக்கூடிய இரண்டாவது காரணி ஆகிரத், மறுமை நம்பிக்கை. மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலகத்தில் நான் எப்படி செயல்பட்டேன் அப்படிங்கிறத விசாரிப்பான். அந்த அடிப்படையில் அது மதிப்பீடு செய்யப்பட்டு எனக்கு நற்கூலி வழங்கப்படலாம் அல்லது தண்டனை கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற இந்த தூண்டல். அப்போ நேர்வழியின் பக்கமாக மனிதனை செலுத்துவதற்கான இரண்டாவது தூண்டல் என்ன அப்படின்னு சொன்னால் ஆகிரத். முதலாவது தூண்டல் அல்லாஹ், இரண்டாவது தூண்டல் ஆகிரத். நல்வழியின் பக்கம் மனிதனை செலுத்தக்கூடிய மூன்றாவது தூண்டல் என்ன அப்படின்னு சொன்னா ஃபித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயல்பான தூய்மை, பிறப்பிலேயே ஏற்படுத்தப்படக்கூடிய பிறப்பு தூய்மை. அது இதுக்கு தான் ஃபித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. பிறப்பிலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்லது எது கெட்டது எது என்று உணரக்கூடிய ஒன்றை வைத்திருக்கிறான். அப்படி ஒரு கூரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏற்படுத்தினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எல்லா குழந்தையும் பிறக்கிற போது கட்டுப்படக்கூடிய குழந்தையாகவே பிறக்கிறது. அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் தான் அவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக மாற்றி விடுகிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த அடிப்படையில் எல்லா குழந்தையும் நல்ல பிள்ளை தான். அப்போ அந்த குழந்தை மாறு செய்வது என்பது, இறைவனின் விருப்பத்திற்கு மாற்றாக வாழ்வது என்பது அவனுடைய பெற்றோர்களாலும் அவனோடு இருக்கக்கூடியவர்களாகவும் அவனை சுற்றி உள்ள சூழலாலும் மாற்றப்படுகிறது. அப்போ பிறப்பு என்பது தூய்மையின் அடிப்படையில் இருக்கும். இதுதான் ஃபித்ரா. இது அல்லாஹ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இது. அதனால தான் இன்னைக்கு அல்லாஹ்வே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கூட திருட்டை தவறு என்று தான் சொல்லுவார்கள். மறுமையே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கூட கொலை தவறு என்று தான் சொல்லுவார்கள். ஷரியத்தே இல்லாதவர்கள், ஷரியத்தையே படிக்காதவர்கள் கூட இது தவறு இது சரி என்பதை சொல்லுவார்கள் இல்லையா? அது எந்த அடிப்படையில் சொல்றாங்க? ஃபித்ராவின் அடிப்படையில் சொல்றாங்க.
ஃபித்ராவின் அடிப்படையிலேயே அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் படைத்திருக்கிற காரணத்தினால அல்லாஹ்வையே மறுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் மறுமை விசாரணையையே மறுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் எது சரி எது தவறு என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். அதை வேற வார்த்தையில சொல்றதா இருந்தா மனசாட்சி, வேற வார்த்தையில சொல்றதா இருந்தா மனசாட்சி. அதான் சொல்லுவாங்க, மனசாட்சி படி செயல்படு, எது சரி எது தப்பு, எப்படி நடந்துக்கலாம் எப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிறத உன் மனசாட்சி சொல்லிடும். உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? உன் மனசாட்சி நீ எப்படி செயல்பட்டாலும் சரி, உன் மனசாட்சி சொல்லும் இது நியாயமா அநியாயமா அப்படிங்கிறது. அந்த மனசாட்சி அப்படிங்கிறது எந்த கூறின் மூலமாக வெளிப்படுகிறது? இந்த ஃபித்ராவின் மூலமாக வெளிப்படுகிறது. சரியா? அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு மனிதனையும் ஒரு இயல்பு தூய்மையின் அடிப்படையில் படைத்திருக்கிறான். சரிங்களா? அப்போ அந்த இயல்பு தூய்மையில் வரக்கூடிய மனிதன் கெட்டு போவது என்பது சூழலின் காரணமாக, வளர்ப்பின் காரணமாக, தோழமையின் காரணமாக அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரியா? நல்வழியின் பக்கமாக மனிதனை சேர்க்கக்கூடிய நான்காவது காரணி முன்ஜியாத் என்று சொல்லப்படக்கூடியவைகள். முன்ஜியாத் அப்படின்னு சொன்னாக்க பாவங்களிலிருந்தும் அழிவிலிருந்தும் காப்பாற்றக்கூடியவைகளை முன்ஜியாத் என்பதாக சொல்லுவாங்க. இஹ்யா உலூமுத்தீன 4 பகுதிகளாக இமாம் அவங்க பிரிச்சிருக்காங்க இல்லையா? அதில் இமாம் அவங்க பிரித்த ஒரு பகுதி என்ன? முன்ஜியாத். அதாவது மனிதனின் நலவின் பக்கமாக சேர்க்கக்கூடிய 4வது முன்ஜியாத், வெற்றிக்கான வழிவகைகளை தரக்கூடியது, நல்வழியின் பக்கமாக அவனை சேர்க்கக்கூடியது. இதற்கு முன்ஜியாத் என்பதாக சொல்லுவாங்க. உதாரணமாக உண்மையை பேசுறது, சகிப்புத்தன்மையோடு நடந்துக்கிறது, நேர்மையாக நடந்து கொள்வது, நல்ல பண்புகளோடு நடந்து கொள்வது, இதுவெல்லாம் அவனுக்கு எந்த வகையில் சப்போர்ட்டாக இருக்கும்? நேர்வழியின் பக்கம் நடந்து கொள்வதற்கும் அழகிய முறையில் வாழ்வதற்கும் வழிவகுக்கக்கூடிய ஒன்று. இதுவெல்லாம் முன்ஜியாத். சரிங்களா? 5வது தஹ்தீபுல் அஹ்லாக். அஹ்லாக் அப்படிங்கிறது குணம். சரியா? அந்த குணத்தை நெருப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒன்று தான் தஹ்தீபுல் அஹ்லாக். ஒழுக்கத்தை நெருப்படுத்தி கொள்ளக்கூடிய, பண்புகளை அலங்கரித்து கொள்ளக்கூடிய தஹ்தீபுல் அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய இந்த கூறு, இது மனிதனை நல்வழியின் பக்கமாக, நேர்வழியின் பக்கமாக, வெற்றியின் பக்கமாக செலுத்தக்கூடிய மிக முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த 5 அம்சங்களும் எதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், வெற்றியை அடைவதற்கு மனிதனுக்கான தூண்டுதலை தரக்கூடியது இந்த 5 அம்சங்கள். அதில் முதலாவது அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹ், 2வது ஆஹிரத், 3வது இயல்பு தூய்மை என்று சொல்லப்படக்கூடிய ஃபித்ரா, 4வது முன்ஜியாத் என்று சொல்லப்படக்கூடிய பாவங்களிலிருந்தும் அழிவிலிருந்தும் காப்பாற்றக்கூடிய விஷயங்கள். உதாரணமாக உண்மையை பேசுறது, பொறுமையோடு இருக்கிறது, நன்றி செலுத்துறது, இது மாதிரியான அழகிய செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்ட முன்ஜியாத். இது 4வது. 5வது என்ன அப்படின்னு சொன்னால் தஹ்தீபுல் அஹ்லாக், நம்முடைய ஒழுக்கத்தை நெருப்படுத்தி, நம்முடைய குணங்களை அழகுபடுத்தி, நம்மளுடைய செயல்பாடுகளை சீர்படுத்திக் கொள்வதற்குண்டான வழிகளை ஏற்படுத்தி தரக்கூடிய தஹ்தீபுல் அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய 5வது அம்சம். இந்த 5 அம்சங்களும் மனிதனை வெற்றியின் பக்கமாக அழைத்து செல்லக்கூடியது. சரிங்களா? அடுத்து, ஒரு மனிதனை தீமையின் வழியில் செலுத்தக்கூடியவைகள். மனிதனை தீமையின் பக்கமாக செலுத்தக்கூடிய முதலாவது அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால் ஷைத்தான். ஷைத்தான் ஏன் அப்படி செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்விடத்தில் மனிதனை வழிகெடுப்பேன் என்று அல்லாஹ்விடத்தில் அவன் சவால் விட்டு வந்த காரணத்தினால் மனிதனை வழிகெடுப்பதையே தன்னுடைய பிரதான நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடியவன் ஷைத்தான். அப்போ மனிதனை தோல்வியின் பக்கமாக எடுத்து செல்லக்கூடிய முதலாவது காரணி ஷைத்தான். 2வது துன்யா, மனிதனை வழிதவர செய்யக்கூடிய 2வது அம்சம் இந்த துன்யா. இந்த துன்யா எப்படி அப்படின்னு சொன்னால், மறுமையினுடைய நாட்டத்தை விட துன்யாவினுடைய நாட்டம் அதிகமாக ஏறுறது. அப்படிங்கும் போது மறுமையை விட்டுருவான் இல்லையா? அப்போ யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, மனிதன் எண்ணிக்கொண்டானா இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் எல்லாம் அவனை நிரந்தரமாக வாழச் செய்யும் என்று அவன் எண்ணிக்கொண்டானா என்பதாக அல்லாஹ் கேட்குறான். அப்படின்னா என்ன? இந்த உலகத்தை தீவிரமாக நேசிக்கும் போது அவன் மறுமையை மறந்துடுவான். அந்த உலகத்தை தீவிரமாக தேடும் போது உலகத்தை மறந்துடுவான் இல்லையா? அப்போ அவன் என்ன பண்ணுவான்? அந்த உலகத்தை அடைகிறதுக்கு என்ன வேணாலும் செய்வான், என்ன வேணாலும் செய்வான். அப்படிங்கிற எல்லைக்கு போகும்போது அவனுடைய செயல்பாடுகள் என்பது இறை பொருத்தத்தை பெற்று தரக்கூடிய வகையில் இருக்காது இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் மனிதனை தோல்வியின் பக்கமாக இழுத்து செல்லக்கூடிய 2வது காரணி என்பது இந்த துன்யா. இந்த துன்யாவை அவன் தீவிரமாக நேசிப்பது, இந்த துன்யாவே நம்மோடு கடைசி வரைக்கும் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறது. இது 2வது காரணி. தோல்வியை மனிதனுக்கு தரக்கூடிய 3வது முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால் கஃப்லத். கஃப்லத் அப்படின்னா அலட்சியம். அலட்சியம் அப்படிங்கிறது அல்லாஹ் விஷயத்தில் அலட்சியம், மறுமை விஷயத்தில் அலட்சியம், மரணம் சம்பந்தமாக அலட்சியம். இந்த அலட்சியம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், மறுமைக்கான தயாரிப்பில் அவனுக்கு சோம்பேறித்தனத்தை கொடுத்துரும், ஈடுபாட்டை கொடுக்காது. அப்படிங்கும் போது அவனுடைய செயல்பாடுகள் என்பது மறுமை நோக்கியதாக இருக்காது. அல்லாஹ்வை அடையும் விஷயத்தில் அவன் தோல்வி அடைந்து விடுவான். அப்போது 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் கஃப்லத் என்று சொல்லப்படக்கூடிய அலட்சியம்.
நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா முஹ்லிகாத். நம்ம அங்கே முன்ஜியாத்துன்னு சொன்னோம் இல்லையா, வெற்றிக்கான வழியை திறந்து விடுவது முன்ஜியாத்துன்னு சொன்னால் அழிவிற்கான பாதையை திறந்து விடுவது முஹ்லிகாத். முஹ்லிகாத் அப்படின்னு சொன்னால் அவனை அழிவில் தள்ளக்கூடியது. பொய் பேசுறது, புறம் பேசுறது, அகந்தை கொள்வது, பேராசை கொள்வது, இது எல்லாமே முஹ்லிகாத். இமாம் அதனால தான் இஹ்யா உலூமுத்தீனுடைய ஒரு பகுதியாக முஹ்லிகாத் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. முஹ்லிகாத் அப்படிங்கிறது இஹ்யாவினுடைய ஒரு சாப்டர், முன்ஜியாத் அப்படிங்கிறது இஹ்யாவினுடைய ஒரு சாப்டர். மொத்தம் 4ல் இந்த முன்ஜியாத்து முஹ்லிகாத்து மட்டுமே 2 இல்லையா? அப்போ இது ரெண்டுமே ரொம்ப அவ்வளோ தூரம் முக்கியமானது. மனிதனுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சமாக அது இருக்குது. அப்போது மனிதனை வழிதவர செய்யக்கூடிய, மனிதனை தோல்வியின் பக்கமாக எடுத்து செல்லக்கூடிய 4வது முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் முஹ்லிகாத் என்று சொல்லக்கூடிய அழிக்கக்கூடியவைகள். அப்போது மனிதனை வெற்றியின் பாதையில் செலுத்தக்கூடிய 5 முக்கியமான அம்சங்கள், மனிதனை தோல்வியின் பக்கமாக எடுத்து செல்லக்கூடிய 4 முக்கியமான அம்சங்கள். சரியா? இந்த 5, இந்த 4 இதை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த 4 கூறுகளும் செயல்படுகிறது. இப்படி இருக்கிற நேரத்தில் நம்மளுடைய முயற்சி என்பது எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நஃப்ஸை செறிவூட்டுதலின் பக்கமாக தான் இருக்கணும். ஏன்னு சொன்னால் நஃப்ஸிலிருந்து தான் இந்த பயணங்கிறது ஆரம்பமாகுது. நம்மளுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இறுதி அப்படின்னு சொன்னால் அதனுடைய துவக்கம் என்பது நஃப்ஸிலிருந்து தான் ஆரம்பிக்குது. நஃப்ஸு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அக்லே உள்ளே வருது, அதுக்கப்புறம் தான் ரூஹே உள்ளே வருது, அதுக்கப்புறம் தான் கல்பு வருது, அதுக்கப்புறம் தான் மனித செயல்பாடுகள் வருது இல்லையா? அப்படிங்கும்போது மனிதனின் செயல்பாடுகள் இறுதி என்று சொன்னால் அதனுடைய துவக்கம் என்பது நஃப்ஸு தான் இல்லையா? அப்போது ஒரு மனிதன் தன்னை தரிபடுத்திக் கொள்வதற்கு அவனுடைய துவக்கமே எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா நஃப்ஸிலிருந்து தான். அப்போ அந்த நஃப்ஸை தான் 3 வகையாக நம்ம சொல்கிறோம். அப்போ முதலாவது வகை நஃப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் அந்நஃப்ஸுல் அம்மாரா. இது தீமையை தூண்டக்கூடிய நஃப்ஸு. ஒருத்தன் தப்பு செய்யும் போது கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் மேலும் மேலும் செய்ய பார்த்துக்கலாம், என்ன ஆகிற போது உனக்கு கிடைக்கிற சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவனை தூண்டக்கூடிய நஃப்ஸ் இருக்குது இல்லையா? இதுதான் நஃப்ஸே அம்மாரா. இரண்டாவது நஃப்ஸு அந்நஃப்ஸுல் லவ்வாமா. தடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை ஏன் தேவையில்லாமல் செஞ்ச அப்படின்னு சொல்லி செஞ்ச காரியத்தை குறை சொல்லக்கூடிய நஃப்ஸ் இருக்குது இல்லையா? அதான் அந்நஃப்ஸுல் லவ்வாமா. கோவப்பட்டு முடிச்சதுக்கப்புறம் தேவையில்லாமல் கோவப்பட்டவேன்னு சொல்லி வருத்தப்படுறான் இல்லையா? அந்த மாதிரியான குற்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய நஃப்ஸு தான் அந்நஃப்ஸுல் லவ்வாமா. செஞ்சது தவறு அப்படின்னு சொல்லி அவனை உணர வைக்கக்கூடிய, தன்னைத்தானே குறை காணக்கூடிய ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய நஃப்ஸு தான் அந்நஃப்ஸுல் லவ்வாமா. மூன்றாவது அந்நஃப்ஸுல் முத்மஇன்னா. அந்நஃப்ஸுல் முத்மஇன்னா அப்படின்னு சொன்னால் நன்மையை செய்வதின் பக்கமும் இறைவனின் கட்டளையை ஏற்று நடக்கும் விஷயத்திலும் முழுமையான பக்குவத்தையும் நிம்மதியையும் அடைந்த ஆன்மா. அதுக்கு தான் அந்நஃப்ஸுல் முத்மஇன்னா என்பதாக சொல்லுவான். அங்கே பெரிய போராட்டம்லாம் தேவையில்லை. அல்லாஹ்வினுடைய கட்டளைப்படி வாழ்வதற்கும் நன்மையின் பக்கமாக செயல்படுவதற்கும் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய நஃப்ஸு. தொழுகிறதுங்கிறது சுமையாக இருக்கிறது ஒரு நஃப்ஸுக்கு, தொழுகிறது சுகமாகிறது இன்னொரு நஃப்ஸுக்கு. அப்போ தொழுகிறது சுகமாகிறது எந்த நஃப்ஸுக்கு? அந்நஃப்ஸுல் முத்மஇன்னா அப்படின்னு சொல்லி. அது பக்குவம் அடைந்த நஃப்ஸு, நிம்மதி அடைந்த நஃப்ஸு, அமைதி அடைந்த நஃப்ஸு. எல்லா வகையிலும் அல்லாஹ்வை நோக்கிய இவனுடைய பயணத்திற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய நஃப்ஸு அந்நஃப்ஸுல் முத்மஇன்னா. சரிங்களா? இப்போ இந்த 3 வகையான நஃப்ஸ் இருக்குது இல்லையா? இதில் நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்நஃப்ஸுல் அம்மாராலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அந்நஃப்ஸுல் லவ்வாமாவுக்கு கொண்டு வரணும். அந்நஃப்ஸுல் லவ்வாமாலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அந்நஃப்ஸுல் முத்மஇன்னாவை அடைஞ்சிடணும். இப்படி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு நம்ம மாறிட்டோம். வெற்றியினுடைய இலக்கையே அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்நஃப்ஸுல் முத்மஇன்னாவுடைய நிலையை நம்ம அடையணும். சரிங்களா? அந்நஃப்ஸுல் முத்மஇன்னா என்று சொல்லப்படக்கூடிய அந்த போற்ற தகுந்த அந்த நிலைக்கு, அந்த உயர்ந்த அந்த நிலைக்கு நாம் வரணும் அப்படின்னு சொன்னால் 2 வகையான காரணிகளில் நம்ம ஈடுபடணும். அந்நஃப்ஸுல் அம்மாராவினுடைய நிலையிலிருந்து அந்நஃப்ஸுல் முத்மஇன்னா அப்படிங்கிற நிலைக்கு தன்னை மாற்றிக்க முடியும். அதில் மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால் ஜிஹாதுன் நஃப்ஸ். ஜிஹாதுன் நஃப்ஸ், நஃப்ஸுக்கு எதிராக போராடுவது, இதுதான் ஜிஹாதுன் நஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நஃப்ஸுக்கு எதிராக போராடுறது அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நஃப்ஸு எதெல்லாம் ஆசைப்படுதோ அதுக்கு எதிராக செயல்படுறது, அதெல்லாம் மிதிக்கிறது. நஃப்ஸுக்கு எதிராக போராடி அவனுடைய சுய ஆசைகள், அவனுடைய சுய இச்சைகள், அவனுடைய சுயநலம், அவனுடைய சுய ஆதாயம், இவைகள் அனைத்திற்கும் எதிராக போராடுறது இருக்குது இல்லையா? இதுதான் ஜிஹாதுன் நஃப்ஸ். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் தஸ்கியத்துன் நஃப்ஸ், நஃப்ஸை தூய்மைப்படுத்துவது. முதலாவது ஜிஹாதுன் நஃப்ஸ், நஃப்ஸுக்கு எதிராக செயல்படுவது, போராடுவது. இரண்டாவது தஸ்கியத்துன் நஃப்ஸ். தஸ்கியத்துன் நஃப்ஸ் அப்படிங்கிறது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது. பேராசை வரும்போது, பொறாமை வருகிற போது, பெருமை வருகிற போது நம்மளுடைய நஃப்ஸை தூய்மைப்படுத்தி செயல்படுறது, இது தஸ்கியத்துன் நஃப்ஸ். அப்போ ஜிஹாதுன் நஃப்ஸின் மூலமாகவும் தஸ்கியத்துன் நஃப்ஸின் மூலமாகவும் நஃப்ஸை தரிபடுத்த ஒரு மனிதனால் முடியும். இமாம் அவங்க சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு அழகான வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய செயல்பாடுகள் என்பது அவனுடைய உள்ளத்தின் கட்டளையின் அடிப்படையிலேயே அமைகிறது.
உள்ளத்தினுடைய கட்டளை என்பது நஃப்ஸினுடைய தூண்டுதலின் அடிப்படையிலேயே அமைகிறது. நஃப்ஸ் யாருக்கு தூய்மையாகி அது நஃப்சுல் முத்துமையின்னா என்கின்ற நிலையை அடைந்து விடுமோ அப்படிப்பட்ட நஃப்ஸ் கல்வை சரியான முறையில் வழிநடத்தும். அந்த கல்வு சரியான முறையில் அவனை வழிநடத்தும். அவனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்று தருவதாகவே அமையும் என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. சரிங்களா? வெற்றியின் பாதையில் பயணிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய ஒருவர் முதலாவது செய்ய வேண்டிய விஷயம், இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது 5 விஷயம் சொல்றாங்க. இப்போ வெற்றியின் பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு மனிதன், பயணிக்க ஆசைப்படக்கூடிய ஒரு மனிதன், பயணிக்க முயற்சி செய்யக்கூடிய ஒரு மனிதன் முதலாவது செய்யக்கூடிய ஒன்று இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பினுடைய நிபந்தனைகளோடு பாவ மன்னிப்பை கோருவது, செய்த தவறை தவறு என்று உணர்ந்து கை செய்தப்படுவது, மீண்டும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுப்பது, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோருவது, மன்னிப்பான் என்று முழுமையாக நம்புவது. இந்த 4 அம்சங்களோடு ஒரு தௌபா செய்யப்படும் என்று சொன்னால் அதுதான் பரிபூர்ணமான தௌபா. அத்தௌபத்து நஸ்வஹா என்பதாக சொல்லுவாங்க. அப்போ இமாம் அவங்க சொல்றாங்க, வெற்றியின் பாதையில் பயணிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட ஒரு மனிதன் முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் அத்தௌபா அல் இஸ்திக்ஃபார் என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. வெற்றியின் பாதையில் பயணிக்கக்கூடிய ஒருவன் செய்ய வேண்டிய இரண்டாவது விஷயம் முஹாசபா. முஹாசபா அப்படின்னு சொன்னால் சுய பரிசோதனை செய்து கொண்டே இருப்பது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியமும் செய்து முடித்ததற்கு பிறகு முஹாசபா செய்து கொள்ள வேண்டும் என்பதாக இமாம் அவங்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியமும் செய்து முடித்ததற்கு பிறகு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், முஹாசபா செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க சொல்கிறாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்ன ரொம்ப பிரபலமான ஒரு வாசகம் இருக்குது, ஹாசிபு கப்ல அன் துஹாசபு, நீ விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உன்னை நீயே விசாரணை செய்து கொள். இது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ரொம்ப ஃபேமஸான வார்த்தை இது. ஹாசிபு கப்ல அன் துஹாசபு, விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உன்னை நீ விசாரித்துக்கொள் அப்படிங்கிறது. வெற்றியின் வழியில் பயணிக்கக்கூடிய ஒருவன் மூன்றாவதாக மேற்கொள்ள வேண்டிய விஷயம் முஜாஹதா. முஜாஹதா அப்படிங்கிறது நஃப்ஸோடு போராடுவது. மனது விரும்பக்கூடிய எல்லா விஷயங்களையும் செய்யாமல் தன்னை கட்டுப்படுத்தி கொள்வது, ஹராமில் வீழ்ந்து விடாமல் தன்னை கட்டுப்படுத்தி கொள்வது, தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத பார்வைகள், தேவையில்லாத உணவு, தேவையில்லாத சம்பாத்தியம், இவைகள் அனைத்து விஷயத்திலும் மிகவும் எச்சரிக்கை உணர்வோடு அதற்கு எதிராக போராடுவது. அப்போ பாவத்தில் நம்மை மூழ்கடிக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக போராடுவது, அதுதான் முஜாஹதா. இது மூன்றாவது விஷயம். வெற்றியின் பாதையில் பயணிக்கக்கூடிய ஒருவன் நான்காவதாக மேற்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் திக்ரிலும் குர்ஆன் ஓதுவதிலும் தன்னை கூடுதலாக ஈடுபடுத்திக் கொள்வது, அதில் திளைப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உன்னுடைய நாவு அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலேயே திளைத்திருக்கட்டும் என்பதாக சொன்னாங்க, நனையட்டும் என்பதாக சொன்னாங்க. அப்போது எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக திக்ர் ஒருத்தன் செய்கிறானோ, எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக குர்ஆனோடு ஒருவன் நெருக்கம் காட்டுகிறானோ அந்த அளவிற்கு அவன் பக்குவப்பட்ட வாழ்க்கையை அவனால் வாழ முடியும். வெற்றியின் பக்கமாக அவனால் மிக வேகமாக பயணிக்க முடியும். இது நான்காவது. ஐந்தாவது இமாம் அவங்க சொல்றாங்க, நல்லவர்களினுடைய தோழமை, கெட்டவர்களின் சகவாசத்திலிருந்து தன்னை தற்காத்து கொள்வது, கெட்ட சூழலிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வது, அதோடு சேர்ந்து நல்லவர்களோடு, இறையச்சம் உள்ளவர்களோடு, மார்க்க ஞானம் உள்ளவர்களோடு தோழமையை ஏற்படுத்திக் கொள்வது, நற்சூழலை ஏற்படுத்திக் கொள்வது. இது ஐந்தாவது விஷயம். சரிங்களா? நஃப்ஸ் சீரானால் கல்பு தூய்மையாகும். கல்பு தூய்மையானால் ரூஹில் ஒளி ஏற்பட்டுவிடும். ரூஹில் ஒளி ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவன் வெற்றியின் இலக்கை அடைந்து விடுவான் அப்படின்னு சொல்றான். சரிங்களா? இப்போ நஃப்ஸ் சீரானால் கல்பு தூய்மையாகும். கல்பு தூய்மையானால் ரூஹ் ஒளிமயமாகிவிடும். ரூஹ் ஒளியாகிவிட்டது என்று சொன்னால் இலக்கை அவன் அடைந்து விடுவான். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் தான் ரூஹினுடைய பிறப்பிடம், அது அவனின் பக்கமே திரும்பக்கூடியது. அப்போது எந்த ரூஹ் பரிசுத்தமான நிலையிலையும் ஒளிமயமான நிலையிலையும் அவன் பக்கமாக திரும்புகிறதோ அது அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறுவதற்கான தகுதியை பெற்ற ரூஹாக அது ஆகிவிடுகிறது. சரிங்களா? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல மனிதர் மரணிக்கிற போது அவருடைய ரூஹ் வானத்தை நோக்கி செல்லும். அந்த ரூஹ் மனமானதாக இருக்கும், வாசனை உள்ளதாக இருக்கும். அப்போ மலக்குமார்கள் கேட்பாங்க, இது யாருடைய ரூஹு? இந்த நபருடைய ரூஹு. அப்படியா, அவருக்கு சுப செய்தி உண்டாகட்டும் என்பதாக அவருக்கு வாழ்த்து சொல்லுவார்கள். ஒரு கெட்ட மனிதன் மரணமாகிற போது அவனுடைய ரூஹு வானத்தை நோக்கி செல்லும். அப்போது அந்த வாடையை கண்டு அந்த வழக்குமார்கள் இது யாருடைய ரூஹ் என்பதாக கேட்பாங்க. இந்த நபருடைய ரூஹ் என்று சொல்லப்படுகிற போது கை சேதமே, அவனுக்கு நஷ்டம் உண்டாகட்டும் என்பதாக வழக்குமார்கள் சொல்லுவாங்க. அப்படிங்கிறது ஹதீஸ். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கடைசியாக திரும்ப சொல்ல வராங்க என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல தௌபா, இரண்டாவது நஃப்ஸை கட்டுப்படுத்துறது,
மூன்றாவது கல்வை தூய்மைப்படுத்திக் கொள்வது, நான்காவது ரூஹை ஒளிமயமாக்கிக் கொள்வது, ஐந்தாவது அல்லாஹ்வினுடைய நெருக்கம் என்பது இதை அடிப்படையாக கொண்டது என்பதாக சொல்றாங்க. சரிங்களா? முதலாவது தௌபா செய்வது, இரண்டாவது நஃப்ஸை கட்டுப்படுத்திக் கொள்வது, மூன்றாவது உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வது, நான்காவது ரூஹை ஒளிமயமாக்கிக் கொள்வது, ஐந்தாவது அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றுவிடுவது. இந்த ஐந்தும் தான் மனிதனின் வெற்றிக்கான பயணம் என்பதாக சொல்லுவாங்க. சரியா? இந்த பாடத்தினுடைய தொகுப்பு ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய கேள்வி, அவங்க போன வாரத்தினுடைய கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க கேட்டாங்க, நீங்கள் உள்மன அமைப்பை பற்றி சொன்னீங்க, ரூஹ் என்ன செய்யுது, நஃப்ஸ் என்ன செய்யுது, அக்கல் என்ன செய்யுது, கல்வி என்ன செய்யுது அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க, நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிறத பற்றி சொல்லலையே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஆகா ரொம்ப கரெக்டான கொஸ்டின் ஆச்சு இது. நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிறது வேணும் இல்லையா? முழுக்க முழுக்க இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களினுடைய சிந்தனையை அடிப்படையாக கொண்ட வகுப்பு இது. அப்படிங்கிறதுனால இமாம் அவங்க என்ன செய்யணுங்கிறது சம்பந்தமாக எங்கெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து தேடி கண்டுபிடிச்சி கோர்வை செஞ்சு தான் இந்த வகுப்பு. ஆனால் அந்த முஹ்லிகாத் முன்ஜியாத்துன்னு சொல்லி இமாம் அவங்க தனித்தனி சாப்டராக கொண்டு வராங்க இல்லையா, அங்கே போயிட்டோன்னு சொன்னால் டெப்த்தாக போகும். அது இது மேலிருந்த வாரியான விஷயம். தௌபா அப்படின்னு மட்டும் சொல்கிறோம். அவங்க தௌபா அப்படிங்கிறதையும் அவங்க ஒரு 40-50 பக்கம் எழுதியிருக்காங்க. நம்ம அதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, தௌபாவை பற்றியும் ஜிஹாது நஃப்ஸை பற்றியும் ஷைத்தானை பற்றியும் தனித்தனியாக சாப்டர் கொண்டு வராங்க. அதில் நம்ம டீப்பாக நம்ம பார்த்துக்கலாம். இது மேலெழுந்த வாரியாக நாம் எந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும், முதல்ல நம்ம வெற்றியின் பாதையில் பயணிக்க வேண்டும் என்று முடிவு செய்யணும். அதற்கு எங்கிருந்து ஆரம்பம் செய்து அடுத்தடுத்த கட்டங்களை எப்படி நாம் கடக்க வேண்டும், எங்கே நம்ம சருகிறோமோ அங்கே சருகும்போது எதன் மூலமாக சருகுகிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வேணும் இல்லையா, ஒரு தெளிவு வேணும் இல்லையா. அதற்காகத்தான் அக அமைப்பினுடைய அம்சங்களை தெரிஞ்சுக்கிறது. அதுக்காக வேண்டிதான். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பாம்பு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாம்பு அடிக்கிறத விட, அந்த பாம்பு வீட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்கு, எந்த ரூமுக்குள்ள இருக்கு, எந்த பொருளுக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அடிக்கிறது எப்படி இலகுவாயிருமோ அந்த மாதிரி தான் நாம ஒரு தவறை செய்யும் போது, ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது இதற்கு பின்னால் தூண்டக்கூடிய கூறு எது, இதை தூண்டக்கூடிய அம்சம் எது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், அதுல இருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்குண்டான முயற்சியில ஈடுபட முடியும். அதே மாதிரி சில காரியங்களை செய்வதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பின்விளைவு என்ன, நஃப்ஸை ஃபாலோ பண்ண என்ன ஆயிரும்னா, ஃபர்ஸ்ட் அக்கல் மௌத்தா போயிடும். அக்கல் மௌத்தா போயிடுச்சுன்னு சொன்னால், லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அய்யுனுன் லா யுப்ஸிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அன்ஆம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்களுடைய கண் பார்க்காது, அவர்களுடைய காது கேட்காது, அவர்கள் மிருகத்தை போன்றவர்களாக ஆகிவிடுவார்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் உள்ள மௌத்தா போயிடும். உள்ள மௌத்தா போறதை பற்றி அல்லாஹ் சொல்றான், ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம், அல்லாஹ் அவர்களின் உள்ளத்தில் சீல் வைத்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதயம் என்பது கருமையடைந்து அது முழுமையாக அது கருமை அடைந்து விடும். அதற்கு பிறகு எந்த நல்ல விஷயங்களிலும் அது ஈடுபடாது. கல்பு மூத்தா போச்சு அப்படின்னு சொன்னா ரூஹே மூத்தா போயிடும். ரூஹே மூத்தா போயிருச்சு அப்படின்னு சொன்னா மொத்தமா முடிஞ்சிருச்சு. அப்ப அந்த அடிப்படையில தான் நம்ம செய்யக்கூடிய காரியத்தினுடைய பின் விளைவுகள் என்ன அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அம்சங்கள்ங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மார்க்கத்தை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். ஹபீபல்லாஹ்.